ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்டா, 9ஆம் வகுப்பு தமிழ் உடைய மிகவும் முக்கியமான 3 மதிப்பெண் வினாக்கள். நம்ம இந்த வினாக்கள் படித்தாலே போதுமானது. எக்ஸாமில் கன்ஃபார்மாக 3 மதிப்பெண் உள்ள எல்லா கேள்வியும் நம்ம அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா? நான் 50 கொஷின்ஸ், இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் உங்களுக்காக நான் எடுத்து போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி 2 மார்க்ஸ் கொஸ்டின் அண்ட் இம்பார்ட்டண்டான மாடல் கொஸ்டின் பேப்பர் தமிழ் அண்டு சயின்ஸ் இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் 9ஆம் வகுப்புக்காக ஸ்பெஷலாக அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம சேனலில் போயிட்டு அதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வேறு ஏதாவது வீடியோ வேணும், பிடிஎஃப் வேண்டாம், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டிஎன் ஸ்டடி கைடு அப்படின்ற டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு நான் பிடிஎஃப் அப்லோட் பண்ணுவேன். எது வேணுமோ நீங்கள் இங்கே கேட்கலாம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அண்டு இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல். அவங்களுக்கு தெரியட்டும், யூஸ் ஆகட்டும். அண்டு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் 10 லைக் பண்ணால் நான் உங்களுக்காக மிகவும் முக்கியமான மோஸ்ட் இம்பார்ட்டண்டான வரக்கூடிய கேள்வியெல்லாம் உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ லைக் பண்ணால் மறந்துடாதீங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 9ஆம் வகுப்பு சிறு வினாக்கள், 3 மதிப்பெண் வினாக்களுக்கான முக்கியமான 50 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ், 50 கேள்விகள். சரிங்களா? 50 கேள்வி இருக்குது. இதை நீங்கள் படித்தாலே போதுமானது. சரிங்களா? சங்க இலக்கியத்தில் காணப்படும் கலனுக்குரிய சொல் கிரேக்க மொழியில் எவ்வாறு மாற்றம் பெற்றுள்ளது? திராவிட மொழிகளில் பிரிவுகள் யாவை? அவற்றில் உங்களுக்கு தெரிந்த மொழிகளில் சிறப்பியல்புகளை விளக்குக. நம்ம 3 மார்க்குண்டா எத்தனை பாயிண்ட் எழுதணும், எப்படி ஒரு எக்ஸாமை எப்படி எழுதணும்னா, ஒரு பேராகிராஃப் எழுதாமல் நீங்கள் அப்படியே பாயிண்ட் படி எழுதணும். சரிங்களா? ஒரு பாயிண்ட்டாக போட்டுட்டு நீட்டாக 1 2 3 போட்டு எழுதலாம், இல்லை டாட் வச்சு எழுதலாம், இல்லை 6 மார்க் போட்டு எழுதலாம், இல்லைன்னா ஒரு ஐஃபன் போட்டு எழுதலாம். ஸோ உங்களோட இது. பட் 3 மார்க்குன்னா 4 பாயிண்ட்டோ 3 பாயிண்ட்டோ கரெக்டாக பதில் மாதிரி எழுதுனா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். தமிழ் பொறுத்தளவு சென்டம் கன்ஃபார்மாக வாங்கலாம். எல்லா எக்ஸாம்லையும் சென்டம் போடுவாங்க. உங்கள் உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் முக்கியம் இல்லை, பட் உங்களோட பதில்கள் தான் முக்கியம். சரிங்களா? பதில் கரெக்டாக இருந்தால் எல்லாருக்கும் மார்க்கு உண்டு. சரிங்களா? ஸோ ஹேண்ட் ரைட்டிங்கை பற்றி பயப்பட வேண்டாம். ஹேண்ட் ரைட்டிங் எனக்கு நல்லா இல்லை அப்படின்ட்டு நீங்கள் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருந்தாலும் கிடிச்சு எழுதானீங்க. சரிங்களா? ஏதாவது ஒரு தப்பாகிட்டால் சிம்பிளாக அடிங்க, இல்லைன்னா லைட்டாக ஒரு ஸ்மால் கோடை போட்டுட்டு அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு போயிட்டே இருங்க. சரிங்களா? ஸோ எது உங்களுக்கு தெரியுமோ அதை நீங்கள் முன்னாடி எழுதிடுங்க. சரிங்களா? 2 மார்க் தெரியுங்க 2 மார்க், 5 மார்க் தெரியுங்க 5 மார்க். ஸோ டோன்ட் மிஸ் யுவர் எக்ஸாமினேஷன். அண்டு என்ன சொல்கிறது, தமிழ் தானே அப்படின்னு நினைக்கக்கூடாது. தமிழும் இம்பார்ட்டன்ட் தான் நம்ம வாழ்க்கைக்கு. ஸோ இது ஒரு எக்ஸாம் தான், அதனால் நம்ம நல்லா படித்து மார்க் வாங்கினா நல்லது. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இங்கிலீஷ்க்கான மேக்ஸுக்கான இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் ஐ வில் அப்லோட் சூன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? டோட்டல் 50 கொஸ்டின்ஸ். சரிங்களா? கடைசி கூட்டு வினையின் வகைகள் யாவை? 49 உருவக அணி சான்றுடன் விளக்குக. 48 யா மரத்தின் பட்டையை உரித்தது யாது? எது எதற்காக விளக்குது? 47 மணல் விளையாட்டு என்னும் தலைப்பில் சிறு கவிதை படைக்க. சரிங்களா? எல்லாம் முக்கியமான கேள்வியெல்லாம் நீங்கள் பாயிண்ட் படி போட்டு நீங்கள் எழுதி படிச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லுண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் டிஎன் ஸ்டடி கைட்.